வணக்கம் மாணவர்களே. லாஸ்ட் வீக் நம்ம எக்ஸலில் இருக்கோம் பேசிக்ஸ் திங்ஸை பற்றி பார்த்தோம். இன்றைக்கி நம்ம எக்ஸலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா மவுஸினுடைய ஐகான். சரி மாணவர்களே, ஃபர்ஸ்ட் நம்ம எக்ஸல் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிடலாம். ஓகே, எக்ஸல் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணியாச்சு. ஆல்ரைட், இப்போ நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள். இந்த மவுஸினுடைய ஐகான் பார்க்க எப்படி இருக்குது? ப்ளாஸ் மாதிரி ஒயிட் கலரில் இருக்குது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த மாதிரி ப்ளாஸ் ஐகான் தெரியுது அப்படின்னா அப்போ நீங்கள் பண்ண போகிறது எல்லாமே செலெக்ஷன். இந்த மாதிரி ப்ளாஸ் ஐகான் ஒயிட் கலரில் தெரியுது அப்படின்னா அப்போ நீங்கள் பண்ண போகிறது எல்லாமே செலெக்ஷன். ஓகே, அடுத்து மாணவர்களே, இதுவே நார்மலாக ஒரு செல்லை செலெக்ஷன் பண்ணிவிட்டு அந்த செல்லோட பார்டருக்கு மேலே உங்கள் கர்சரை கொண்டுட்டு போனீங்க அப்படின்னா அப்போ உங்கள் மவுஸ் ஐகான் ப்ளாஸில் இருந்து என்னவா சேஞ்ச் ஆகிடும் அப்படின்னா 4 சைட் எரராக சேஞ்ச் ஆகிடும். அப்போ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த மாதிரி 4 சைட் எரர் தெரியுது அப்படின்னாலே அதுக்கான அர்த்தம் என்னென்னா 4 பக்கமும் அந்த செல்லை மூவ் பண்ணலான்னு தான் இதனுடைய அர்த்தம். பாருங்க மாணவர்களே, நான் பார்டருக்கு மேலே மவுஸினுடைய கர்சரை வைக்கிறேன். 4 சைட் எரராக சேஞ்ச் ஆகிடுச்சு. சேஞ்ச் ஆகிட்டோன்னே மவுஸினுடைய லெஃப்ட் பட்டனை ப்ரெஸ் அண்ட் ஹோல்ட் பண்ணி மூவ் பண்ணிங்க அப்படின்னா பாருங்கள், எந்த சைடு உங்களுக்கு வேணுமோ மூவ் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம செட் பண்ணிக்கலாம். இதுதான் இதனுடைய அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட் நீங்கள் ஒரு செல்லை செலெக்ஷன் பண்ணியிருக்கும் போது அந்த செல்லினுடைய பார்டரில் சின்ன கியூப் மட்டும் வெளியே வந்து நிற்கும் இல்லையா, சின்ன பாக்ஸிங்க பாருங்கள். இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஃபில் ஹேண்டல் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த ஃபில் ஹேண்டல் பக்கத்தில் உங்கள் மவுஸோட ஏரோவை கொண்டுட்டு போனீங்க அப்படின்னா மவுஸ் ஐகான் எப்படி சேஞ்ச் ஆகும்னா சின்ன ப்ளாஸாக டைனியாக சேஞ்ச் ஆகிடும். பாருங்கள், சின்ன ப்ளாஸாக டைனியாக சேஞ்ச் ஆகிருக்கு. இப்போ நீங்கள் பண்ண போகிறது என்னென்னா ஃபில் ஹேண்டல். சரி மாணவர்களே, இப்போ நம்ம ஃபில் ஹேண்டலோட ஃபங்க்ஷனை பார்க்கலாம். இந்த கியூப் மேலே உங்களோட மவுஸோட குறிய வச்சோன்னா இந்த டைனியான ப்ளாஸ் வந்ததுக்கப்புறம் ஜஸ்ட் நார்மலாக நீங்கள் மவுஸினுடைய லெஃப்ட் பட்டனை ப்ரெஸ் அண்ட் ஹோல்ட் பண்ணி மெதுவாக ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்துட்டு ஒவ்வொரு செல்லையும் ஃபில் பண்ண ஆரம்பிக்கும். பாருங்கள், ஒவ்வொரு செல்லுலேயும் ஃபர்ஸ்ட் செல்லில் நம்ம என்ன டைப் பண்ணமோ அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காகவே வந்து ஃபில் பண்ணியிருக்கு. இது வந்து நம்ம வேர்ட்டிக்கலாக ஃபில் பண்ணியிருக்கோம். இதுவே உங்களுக்கு வந்து ஹாரிசான்டலில் வேணும் அப்படின்னா வந்து நீங்கள் அப்படி கூட ஃபில் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்து மாணவர்களே, நீங்கள் இந்த மாதிரி நார்மலாக ஃபில் பண்ணி முடித்த பிறகு இந்த மாதிரி நார்மலாக ஃபில் பண்ணதுக்கு பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா கீழே உங்களுக்கு ஆட்டோ ஃபில் ஆப்ஷன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா உள்ளே உங்களுக்கு வந்து ஃபில் சீரியஸ் அப்படி சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே வந்து சீரியஸ் நம்பர் வந்துட்டு ஃபில் பண்ண ஆரம்பிச்சிடும். இப்போ வந்து நம்ம வெர்டிக்கலாக ஃபில் பண்ணியிருக்கோம். இது வந்து உங்களுக்கு ஹாரிசான்டலில் வேணா கூட நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். ஓகே, ஆல்ரைட். இப்போ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்பரை மட்டும்தான் இப்படி ஃபில் பண்ண முடியுமா அப்படின்னா அப்படி கிடையாது. இப்போ உதாரணத்துக்கு A1 அப்படின்னு டைப் பண்ணுறேன். A1 டைப் பண்ணிவிட்டு இப்போ நார்மலாக நான் என்ன பண்ணுறேன், ஃபில் ஹேண்டல் யூஸ் பண்ணி ட்ராக் பண்ணுறேன். பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காகவே சீரியஸ் நம்பர் ஃபில் ஆகுது. எப்போதும் போல தான் இதை நீங்கள் ஹாரிசான்டலில் கூட ஃபில் பண்ணிக்கலாம். இன்னும் உதாரணத்துக்கு மாணவர்களே, இந்த டே ஆர்டர்லாம் கூட நீங்கள் டைப் பண்ணி ஃபில் பண்ணிக்கலாம். ஓகே, உதாரணத்துக்கு இப்போ நான் மண்டேன்னு டைப் பண்ணுறேன். நல்லா கவனிங்க மாணவர்களே, ஃபில் ஹேண்டல் யூஸ் பண்ணி இப்போ நான் ஃபில் பண்ணுறேன். பார்த்தீங்களா மாணவர்களே, மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காகவே ஃபில் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. இது உங்களுக்கு ஹாரிசான்டலில் வேணால் கூட நீங்கள் தாராளமாக ஃபில் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நீங்கள் மந்த், டேட் எல்லாத்தையும் ஃபில் பண்ணிக்கலாம். ஆனால் ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க, எக்ஸலில் இருக்கிற எல்லா கண்டென்ட்டையும் இப்படி ஃபில் பண்ணிட முடியாது. உதாரணத்துக்கு இந்த டெஸ்ட்டை யோசிச்சு பாருங்கள். இது வெறும் டெஸ்ட்டு தான். இதை நீங்கள் நார்மலாக ஃபில் பண்ணிங்கன்னா ஃபில் மட்டும்தான் ஆகும். ஆட்டோ ஃபில் ஆப்ஷனை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா
அங்கே உங்களுக்கு ஃபில் சீரியஸ் என்கிற ஆப்ஷன் இருக்காது. டெஸ்ட்டை மட்டும் நம்மளால் ஃபில் மட்டும்தான் பண்ண முடியும், தவிர ஃபில் சீரியஸ் பண்ண முடியாது. பாருங்க மாணவர்களே, நம்பர் ஆர்டரை நம்மளால் ஃபில் பண்ண முடியும். ஈவன் டெஸ்ட் ஃபிட் நம்பர் அப்படின்னா கூட ஃபில் பண்ணிக்கலாம். டே ஆர்டர், டேட் ஆர்டர், மந்த் ஆர்டர் எல்லாத்தையும் நம்மளால் ஃபில் பண்ண முடியும். வெறும் டெஸ்ட்டை மட்டும் நம்மளால் ஃபில் ஹேண்டல் யூஸ் பண்ணி காப்பி மட்டும்தான் பண்ண முடியுமே தவிர ஃபில் சீரியஸ் பண்ண முடியாது. சரி மாணவர்களே, அடுத்து இன்னொரு விஷயம். இப்போ நான் இந்த செல்லில் போயிட்டு 3 to 5 அப்படின்னு ஒரு டைமிங்கை டைப் பண்ணுறேன். எனக்கு இப்போ என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த செல்லில் டைப் பண்ண அதே டைமிங் அடுத்தடுத்து 4 செல்லுலேயும் வேணும். அப்போ நான் என்ன பண்ணுறேன், ஃபில் எண்டர் யூஸ் பண்ணி ட்ராக் பண்ணுறேன். ஓகே, ஆனால் இங்கே என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா 3 to 5, 4 to 5, 5 to 5, 6 to 5, 7 to 5 அப்படின்னு ஃபில் சீரியஸில் ஃபில் ஆகிருக்கு. அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்களுக்கு ஒரே டைமிங் வேணும்னா ஹவ் டு ஃபில் ஆப்ஷனுக்கு போனீங்கன்னா அங்கே உங்களுக்கு காப்பி செல் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் செல்லில் டைப் பண்ண அதே டைமிங் நம்மளுக்கு ரிப்பீட் ஆயிரும். சரி மாணவர்களே, இன்றைக்கி படித்த பாடம் உங்கள் அனைவருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நீங்கள் வீட்டில் என்ன செய்யணுன்னா, இந்த காணொலியோட நான் ஒரு கூகுள் ஃபார்ம் லிங்க்கையும் சென்ட் பண்ணியிருக்கேன். அதில் இருக்கும் கேள்விகளுக்கு பதில் அளிங்க. பதில் அளித்து விட்டு எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து தயவு செய்து அனுப்ப வேண்டாம். கிளாஸ் வாட்ஸ்அப் குரூப்பில் செய்து முடித்த மாணவர்கள் உங்களுடைய நேமை லிஸ்ட் டவுன் பண்ணால் மட்டும் போதும். நன்றி மாணவர்களே.